இல்ல இல்ல சாமி மீலாம் கும்பிடுறல்ல, அதனால நல்ல பலான பச்சனை போட்டுருப்பா. அடி இட்லி இட்லி சுட்டினா 4 இட்லியை வச்சு கொண்டுட்டு வச்சிக்கிறப்பா, பசிக்குதுல. இரு கிளவி சும்மா நோய் நோய் நோய்னு இந்த வா. ஐயோ குங்குமத்தை கொட்டி போட்டனே, ஏன் கிளவி இப்படி பண்ணி தொலைற? சும்மா சாமி கும்பிடுறேன்னு சொன்னாலும் நோய் 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 நோய்னு வரேன்னு சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன். எப்படியே கிளவியை பார்த்துட்டு கை தவறி விட்டு போட்டனே. அடி ஆத்தே கொட்டி கவுத்து போட்டாலே இதையே. அடி நான் பேச ஆனதாடி பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன் ஒழுங்கா பார்த்து கவனமா பண்றது இல்ல, கவனமா கையில வச்சிருக்கிறது இல்லையா? ஐயோ கொட்டி பிடிச்சே குங்குமம் நல்லதும்மா. கிளவி ஏன் 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 கிளவி நீ அப்படி சொல்ற? ஏன் கவனம் இல்லாம போட்டுட்டு நீ ஏன் அப்படி சொல்ற? அடியே வாய் கிளியா கிளியா பேசுற. நல்லதுமா இப்படி அடி குங்குமத்தை கொட்டுவே. நல்ல சாமி கூட தெரிஞ்சா கும்பிடனே. ஊர்ல 4 பேர் கும்பிடுறாங்க, நானும் கும்பிடுறேன்னு கும்பிடுனே. இப்படிதான் மனரோசா. அடியே மனரோசா என்ன இப்படி பண்றீங்க? என்ன குங்குமச்சி மில்ல குங்குமம் கொட்டி கிடக்குது. பத்தியா அடி பத்தியா? நல்ல அதுவுமா என் வீட்டுக்காரி இப்படி கொட்டி அவுத்த போட்டாலடி. ஆடி பத்துக்குட்டி கொட்டலாம் மாடி குங்குமா. இது அவசர குணமாடி, என்னன்னு தெரியலையே. அது யாண்டி வனராசா பாத்து ஈத்து வைக்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குங்குமம் எல்லாம் கொட்டுனா நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, நீ பயப்படாதடி. அரியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்ல சுப காரியம் சுப நிகழ்ச்சி வீட்டுல நடக்கும்னு சொல்லுவாங்க. அது கை தவறி விட்டதுக்கு ஏன் இப்படி மனசு ஒரு மாதிரியாவே ஆகும். சரி பயப்படாத, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லதே நடக்கும்படி. என்னடி சொல்லுற? என்ன சொல்லுற? கொட்டலாமான்னு தெரியல, கொட்ட கூடாது தானடி சொல்லுவாங்க. நீ நல்லதுன்னு சொல்றியடி. ஐயோ ஏதோ தெய்வ கொத்தா ஆகி போயிச்சே. என் பெத்த மய நல்லா இருக்கணுமே, இவ இப்படி கையை தவறி கொட்டி போட்டு எனக்கு என்னன்னு தண்டமா நிக்கிறாளே. பாவம் காலங்காத்தால போறவன் வரவன் காலு கைக்கு சுபமா இருக்கணுமே. யாரோ என்னமோ என் வீட்டுக்கு பண்ணி போட்டா ஒண்ணு மாத்தி ஒண்ணு இப்படி எனக்கா நடக்கணும். கிளவி எத்தோ சும்மா அழுதுகிட்டு தான் வை, புரடி தட்டி விரட்டி விட்டுப்பேன். சும்மா வீட்டுல மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொட்டுறது இல்ல, மல்லித்தூள் மிளகாத்தூள் அப்படி கொட்டுறது இல்லையா கை தவறி? அது மாதிரிதான் ஏதோ தெரியாம விட்டுவிட்டேன். அதுக்கு உடனே பெத்த மய காலுகை சோத்தோட இருக்கணும், எல்லாம் தான் இருப்பாரு. எக்கா அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா, கிளவி சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லக்கா. எக்கோ ஒருவேளை மனரோசோட தாலி அத்துட்டு போனானே அந்த திருட்டு பைய, அதனால எதுவும் அவசர குணம் எதுவுமாக்கா? அடி அப்படினா இல்ல மடி, நான் தான் சொல்றேன்ல, இப்ப கை கால் தறி விளையாது கொட்டாது. இப்பதான் என்னமோ என்ன நல்லதுமா கொட்டமா ஒரு மாதிரியா நின்று போயிட்டா. அதெல்லாம் நல்லது நடக்கிறது தான் கொட்டும் சொல்றேன்ல, யாவரும் ஏத்துக்கறாளே பத்தியல. ஏ சின்னத்தை அந்த திருட்டு பையில தாலி அத்துட்டு போனாங்கல்ல, அதுக்கப்புறம் நான் தான் சும்மா இருக்கல முட்டக்கால் தோடுன்னு மனரோச கழுத்துல நீ சும்மா இருக்கிற மஞ்சள் கைத்தை சும்மா கட்டிக்கடின்னு சொன்னேன். அவளை சும்மா எடுத்து கட்டிக்கிட்டா. அப்புறம் அந்த தாலியை தான் நீ விடுவனான்னு சொல்லி கையிலே பிடிச்சிருந்திய. அவன் என்ன கழுத்துல அவ கோர்த்து போடலையே, அதனால எதுவுமா இருக்குமா? சும்மா இருந்த கையில தானே நான் எடுத்து கொடுத்தேன் கட்டிக்கிட்டான்னு, அப்படி எதுவுமா இருக்குமா? தெரியுமா உனக்கு? ஏன் வனராசா எனக்கு என்னமோ என் மனசுக்கு படுறதா சொல்றேன். அக்கா சொல்றத கேளுமடி. எனக்கு ரொம்ப சாமியே வந்து யாகப்படுத்தி விட்டது மாதிரி தான் இருக்குது. அங்க ஓம்படி தாலியை எடுத்து கோர்த்து கட்டாம நான் கூட சும்மா மஞ்சள் கயிறு போட்டிருக்கீல, அதை ஓ தாலியை எடுத்து கட்டடின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. ஓ தாலியை கோர்த்து கட்டி போடுவோமா? அதுக்கு தான் சாமியை வந்து யாகப்படுத்துற மாதிரி இருக்குது. ஒருவேளை இப்படி இருக்குமா? பார்த்தபடி சொல்றது சரியாத்தான் இருக்குமா? சாமி தான் வந்து யாகப்படுத்தி விடுற மாதிரி. ஏன் ஒண்ணு தெரியாத மக்கிச்சிருக்கியா இருப்பா? அப்புறம் தான் தாலி என் கையில இருந்து கொடுத்துட்டல, எடுத்து அவ கோர்த்து இருந்து போட்டுக்கிறது இல்ல. அவன் மஞ்சள் கயிறே நீ கொடுத்தத போட்டுருக்கணும், அவளுக்கு தாலி எடுத்து கட்டி இருந்திருக்க வேண்டியதானே. ஒண்ணு தெரியாதவளாதான் இருப்பா. அடியே நான் தான் முடியாம கொள்ளாம கிடந்த வரைக்கும் போயிட்டேன். யாடி பத்துக்குடி பெரிய மனுஷியா இருந்த அவளுக்கு சொல்றது இல்ல, யாடி தாலி கயிறு வந்தவனை எடுத்து கோர்த்து உன் கையில போடுடின்னு சொல்றது இல்ல. இப்படியா விட்டுருப்பேன்? மாங்கல்யத்தை கட்டாம கழுத்துல ஒரு பொம்பளை இருக்கலாமா? இப்படி மாங்கல்யம் போடாம இத்தனை நாளும் சுத்திக்கிட்டு இருந்திருக்காளே, இது குடும்பத்துக்கு ஆகுமா? இது குடும்பத்துக்கு நல்லதா? எதுவும் சொல்ல மாட்டியா முடி? நீ இப்படியா இருப்பா? கூதரையா இருந்திருக்கா? ஒண்ணு கூதரை என் கையில இருந்து வாங்கி அப்படியே போய் பொட்டிக்கல பூசை பண்ண வச்சிருக்காள, பொட்டிக்கல போட்டு வச்சிருக்கா. மத்ததெல்லாம் நல்ல வாய் கிளிய 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 பேசுவாங்க, ஊர் நாய பேசுவாங்க, வெட்டி பேசுவாங்க. காலத்துல மாங்கல்யத்தை கோர்த்து போடணுங்கிற அறிவு இல்ல. அறிவு கட்டவ அறிவு கட்டவ. சரி சரி ஆயிட்டா, சரி விட்டு தள்ளுங்க. அவளை சொல்லி என்ன ஆக போகுது? பாவம் அவளே தவிச்சு போய் தெரிஞ்சா உங்களை பாப்பாளா, வீட்டை பாப்பாளா, அந்த தம்பிய பாப்பாளா, அவளை பாப்பாளான்னு அவளுக்கு 2 கை 2 கால் பத்தாம பறந்துகிட்டு தெரிஞ்சா. அவளை சொல்றதுக்கு என்னத்துக்கு அப்படியே உடனே வாங்கின வரைக்கும் ஆயத்து போயிருப்பேன். இந்த பத்தியெல்லாம் சொன்னல சொன்ன காரியத்துக்கு தான் குங்குமம்லாம் கை தவறி கொட்டும்னு இப்ப குங்குமம் வந்து யாகப்படுத்தி விட்டுச்சு பத்தியெல்லாம் மாங்கல்யத்தை போடணும்னு. அதனால ஒண்ணு இல்ல, ஆயத்து போய் தானே போடாம இருந்துட்டா. அதனால என்ன ஆயிருப்போது? ஒண்ணும் இல்ல, கவலைப்படாத.
சும்மா கயிறை மாத்தி கட்ட போறோம்னு சொல்ல மாட்டீங்களோ? கல்யாணம் பண்ண போறாங்களா? கல்யாணம் அடி வரராசா, கயிறு மாத்தி தம்பி கட்டுறேன்னு சொன்னானே, கல்யாணம்னு சொன்னானே, எப்படி சொன்னாலும் ஒண்ணு தாமடி. அதெல்லாம் பெரிய மனுஷங்க நாங்க பாத்துக்கறோம். நீ போய் உன் வேலையை பாரு, போ உன் ஜோலியை பாரு போ. ஹலோ யசுஸ்மி, எல்லாரும் என்ன சைலண்டா இருக்கீங்க? கல்யாணம் சொல்லி வாயில வந்துருச்சு மனரோசாக்கு கல்யாணம்னு. இன்னைக்கு கறி விருந்து போடாம கறி விருந்து திங்காம நடந்துருமா கல்யாணம்? நடக்க விட்டுருவோமா? அதனால அடியே மனரோசா, அத்தோ மொட்டை கிளவி, முந்தானையில முடிஞ்சிருக்கிறது பேங்க் அக்கௌண்ட்ல கிடக்கிறது எல்லா காசையும் வலிச்சு தொடச்சு எடுத்து ஜாம் ஜாமுன் மருமகளுக்கும் மயனுக்கும் கல்யாணத்தை பண்றேன். கடா விருந்தா போடுறேன், சரியா? ஏதோ ஒரு வீணா பண்ணவ சும்மா கிளவி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு. அவன் வேற கெடா போடுறாங்களாம்ல, கெடா விருந்து போடுறாங்களாம்ல சொல்லி மஞ்சக்கறியை கழுத்துல கட்டினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அரைக்கிற கோழிக்கறி எடுத்து குழம்பு வைக்கிறேன், வந்து தின்னுட்டு போ. கெடா வெட்டுறாங்களாம்ல, கெடா வெட்டுவாங்க. அடியே யா வீட்டுக்காரி, உனக்கு ஒண்ணு தெரியாதுடி. தின்னுட்டு பயில ஆத்துட்டு போனதுக்கு அப்புறம் எத்தனை நாளடி கழுத்துல கயிறே இல்லாம ஒரு பொம்பளை சூத்திக்கிட்டு திரிஞ்சு ஆஸ்பத்திரி ஆகுமா சுத்திட்டு திரியலாமா? அது நல்லது இல்லடி. அது நான் வேண்டி என் மயனை வச்சு உன் கழுத்துல 4 பேரை கூப்பிட்டு என்ன கல்யாணம் மாதிரி பண்ணி 4 பேரை கூப்பிட்டு பண்ணி போடுவோம்டி. நான் சொன்னா கேளுமடி. அடியே பத்துக்குட்டி, அவளுக்கு நீ தான் எடுத்து சொல்லக்கூடாது. ஊரையே திரட்டி அங்க பண்ண போறாங்க. 4 பொம்பளை பிள்ளைகளை வச்சு கட்ட சொல்ல போறோம். அதுக்கு என்ன அவளுக்கு ரொம்ப வாயால திறக்கிறா சொன்னதை கேட்காம. இங்க பாருபடி ஆம்படிச்சேன், இனிமே என்ன உனக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கணுமா? அது அந்த மாங்கல்யம் எங்க பாரம்பரிய மாங்கல்யம்படி அது முறைப்படி எப்படி உன் கழுத்துல ஏறிச்சோ அது வழியா திரும்ப ஏறணும். புதுசா நீ எனக்கெல்லாம் உன் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. நான் சொல்றதை கேட்கணும். அது எப்படி முறைப்படி ஏறணும்னு நான் சொல்றேனோ அது வழி தாண்டி நடக்கணும். அப்படி தாண்டி நீ ஆமான்னு சொல்றியோ இல்லைன்னு சொல்றியோ புடிச்சதை இழுத்து அந்த உட்கார வச்சு என் மயனை உனக்கு கட்டிப்பிடுவேன் பாத்துக்க. என்னப்பா வேணும்? என்ன வேணும் சொல்லு. என்ன வேணும் சொல்லு, அப்பா வாங்கிட்டு வரேன். மாமா என்ன பழக்க வழக்கன்னு கேக்குறேன். அவ சில்லு வண்டி கேக்குறான்னு சொல்லிட்டு என்ன வேணும் வாங்கி தரேன் கேக்குறீங்க. நாளைக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அடுத்து 1 மணி நேரம் வச்சிருப்பானா தூக்கி போட்டு மிதிச்சு உடைச்சிட்டு வந்துருவா. யாராவது தூக்கிட்டு போயிடுச்சு பிள்ளைன்னு சொல்லிட்டு வருவா. என்ன பழக்க வழக்கம்னு தெரியல மாமா உங்களுக்கு. அப்படின்னு விளையாடிச்சாம இப்ப விளையாடிச்சாம வச்சு விளையாடுற வயசாக பச்சை புள்ள நாளைக்கே குச்சில உட்காந்துருவா. பச்சை புள்ள கணக்கில் விளையாடிச்சாம கேட்டுக்கிட்டு தெரியுறாங்க. புடி இந்த பொங்கச்சோர தின்னு கோயில கொடுத்தது இந்தாங்க மாமா. ஏன் செல்லம்மா விளையாட்டு பிள்ளை அப்ப கேட்காதுல்ல? 4 பேர் வச்சிருக்கவன் கேக்குது, அதுக்கே நீ அவனை போட்டு திட்டிக்கிட்டு இருக்க. மாமா நல்ல பையனால எனக்கு எதுவும் பேச்சு வாங்காதீங்க சொல்லிவிட்டேன். வீடே பாருங்க மாமா, உடைச்சு அடிச்சு நானும் சாக்குல போட்டு வெள்ளை சாக்குல கட்டி போடுறேன். அப்படி மூட்டையா சேர்ந்து போய் கிடக்குது. யார் அள்ளி கட்டுறது? ஒரு நாள் விளையாடுவா அப்படியே தூக்கி வீசிட்டு போயிருவா. அப்ப என்ன பழக்கம்? ஒரு குட்டி கேட்டவனே வாங்கி கொடுக்குறோம்னு சொல்றது என்ன பழக்கம்னு கேட்கிறேன். சரி மாமா அந்த சிலுக்கு குட்டி ஏதோ சொன்னவனே கட்டி விட்டுப்பட்டு இந்தாங்க மாமா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அங்க பொங்கச்சோறு பிரசாதம் கொடுத்தாங்க, இந்தாங்க சாப்பிடுங்க மாமா. என்ன செல்லம்மா கேப்ல படிக்க வந்து நிக்கிறேன்? என்ன 2 வாங்கிட்டு வந்திருக்கேன்? யாருக்கு 2? மாமா சும்மா இருங்க மாமா. இந்த நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க. உங்க ஆத்தால அப்போ இந்தாங்க நீங்க ஒண்ணு வச்சுக்கிட்டு அவட உங்க அப்பா ஆத்தாட்ட கொடுங்க. கொஞ்சம் நான் கொடுத்தா வாங்க மாட்டாங்கல்ல, அதுதான் மாமா நீங்களே கொடுங்க. சரி செல்லம்மா என்னதான் பேசல கொள்ளாட்டியே எங்க அப்பா அம்மா மேல உனக்கு தனி பாசம் தான் இல்ல? என்னத்த இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீ செல்லம்மா. சரிங்க மாமா. அப்புறம் இருக்காத என்னத்த ஒரே வீட்டுக்குள்ள விட்டுட்டு இருந்தா நம்மளால சாப்பிட முடியுமா? சாப்பிடவே மனசு வர மாட்டேங்குதே நம்மளுக்கு ஒரு மனசால வேண்டவே படிச்சு விட்டுருக்கேன். சரிங்க மாமா நீங்க கொடுங்க, நான் அங்கிட்டு போயிட்டு வரேன் மாமா. யோ பாத்தீரா கேக்குறேன். வீட்டுல நல்ல அதுமா பொங்கச்சோறு கிண்டுறாங்க, சுண்டலா வைக்கிறாங்க, நெய் வாசனை மூக்க தொலைக்குதான்னு கேக்குறேன். நான் தான் ஆகாதவங்க. என் மாமனார் ஒருத்தருங்களே உட்காந்துக்கிட்டு இருப்பாரு, அவருக்கு மட்டும் கொடுப்போம்னு நினைக்கிறாளா? நினைக்க மாட்டான். அவருக்கு நம்ம வக்காலத்து வாங்கிட்டு போயிட்டு இருப்போம். மார்மக
ஏதாவது இதே சாப்பிட்டு சொல்லிவிட்டு ஏதாவது என்ன போட்டு கொடுக்க மாதிரி ஏதாவது பேசக்கூடாது. வாட தம்பி பின்னாடி பாரு யாரு நிக்கிறான்னு. ஆமாப்பா ஆமாப்பா, ஏதோ இன்னைக்கு விசேஷம்னு பிரசாதமா அதை கொடுத்து போலாம்னு வந்தேன். இந்தாங்க நீங்களும் சின்ன மாவும் சாப்பிடுங்க. என்னது அதிசய கணக்கா இருக்குது, குறுக்கடக்க செஞ்சிருக்கேன். ஏங்க என்னங்க இத சாப்பிடலாமா நம்பி? எதையும் உங்க வசியசியம் பண்ண எதையும் போட்டுட்டு தந்திருப்பாளோ? பெல்லாதவங்க குண்டச்சி பெல்லாதவ. ஐயோ, உனக்கு கொடுத்தாலும் குறை குடுக்காட்டியும் குறை. எப்ப பார்த்தாலும் உன் வாயில குறைதான் வருமா? புடிச்சா சாப்பிடு, இல்லாட்டி எங்க கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் எல்லாத்தையும். இந்த மானங்கட பொங்கச்சல் யாருக்கு வேணும்? யாங்க பொங்கச்சல் தர ஏமாந்து போய் தொண்டை வந்து பையில கிடக்குறான். அவன் எப்படா குண்டச்சி தருவா வளைச்சு நக்கலாம்னு நீங்களே தின்னுங்க இந்த மானங்கட பொங்கச்சோரை. எனக்கு வேணாம். ஒருவேளை நல்லாத்தே இருக்குமோ? நல்ல முந்திரி இன்றி எண்ணெய் நலமா மெதக்குதே. கிசுமிசு பழத்துல நல்ல வரத்துல போட்டிருப்பா போல நெய்யில. நல்லா இருக்குது பார்க்கவே. என்னடி என்ன மான ரோசம் எல்லாம் இப்ப காத்துல பறந்து போயிருச்சோ? பொங்கச்சோரை பார்த்தவனே அது இருக்கு, மான இருக்கு, மரியாதை இருக்கு, ரோசம் இருக்கு, வெக்க இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப எதுவும் இல்லையாக்கலாம்? யார் பத்தி என்ன கேள்வி கேட்டு புட்டிரு? அதுல சாமி சோறு சொன்னவனே இப்படி பகையா இருந்தாலும் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாமி எல்லாருக்கும் பொதுவானது தானே, அதனால எதுவும் சாமிக்கு தாய் போயிடக்கூடாதுன்னு சாப்பிட்றேன் மட்டும் எடுத்து. வேற ஒண்ணும் இல்ல. இப்பதான் தெரியுது அந்த பிள்ளை என்னத்த குத்தம் சொல்றது. எல்லாத்துக்கும் உன் இஷ்டத்துக்கு ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு தெரியற. அப்புறம் எல்லா தப்பும் ஓ மேலதான் இருக்குது. சரி போ, புரியாது உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது. தின்னு தொலை